வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனியார் மருத்துவமனைகளில் உடனடியாக சிகிச்சை பெற 1.5 லட்சம் வரையிலான செலவுகளை அரசே ஏற்கும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன திட்டம், எந்த மாதிரியான விபத்துகளுக்கு பொருந்தும், எத்தனை நாட்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற முடியும் அப்படிங்கிற கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிற தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, உலக அளவில் பார்த்தீங்கன்னா சாலை விபத்துகளால் தான் அதிகமான பேர் இறக்குறாங்க. போதையில் வண்டி ஓட்டுதல் மற்றும் அதிக வேகமாக செல்லுதல் காரணங்களால் இந்தியாவிலும் சாலை விபத்துகளால் இறக்கக்கூடியவர்கள் மற்றும் காயம் அடையக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. கவர்மெண்ட் என்னதான் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டணும், சீட் பெல்ட் கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிற மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்தாலும் சில கவனக்குறைவுகளால் ஏற்படக்கூடிய விபத்துகளை தவிர்க்க முடியாததாக இருக்குது. சாலை விபத்துகளால் காயம்பட்டு இருப்பவர்களுக்கு கோல்டன் அவர் சிகிச்சை அப்படிங்கிற உடனடியாக முதலுதவி கொடுத்து அவர்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அப்படிப்பட்ட சிகிச்சைகளுக்காக அரசு மருத்துவமனைகளை மட்டுமே சார்ந்து இருக்காம தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று மக்களின் உயிர் காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பணமில்லா சிகிச்சை திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. விபத்து ஏற்பட்ட 24 மணி நேரத்திற்குள் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டால் 1.5 லட்சம் வரையிலான சிகிச்சை செலவுகளை அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு எத்தனை நாட்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நாட்கள் வரை சிகிச்சை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியார் மருத்துவமனைகளுக்கு மோட்டார் வாகன விபத்து நிதியிலிருந்து பணமானது திருப்பி செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ்மான் பாரத் PMJAY அப்படிங்கிற திட்டத்திலிருந்தும் அதற்கான நிதியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாலையிலும் மோட்டார் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து சாலை விபத்துகளுக்கும் இந்த விதிகள் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை யாரெல்லாம் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய சுகாதார ஆணையம் NHA, காவல்துறை, மருத்துவமனைகள் மற்றும் மாநில சுகாதார நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வாகனம் மோதிவிட்டு தப்பிச் செல்லும் சம்பவங்களில் இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு கருணை தொகையாக 2 லட்சம் வரை இழப்பீடும் கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதற்கான சட்டப்பூர்வ ஆணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 162 கீழே மோட்டார் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்துகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணமில்லா சிகிச்சை வழங்குவதை இது வலியுறுத்துகிறது. இந்த திட்டமானது எத்தனை ஆண்டுகள் வரை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் 2030 வரை செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பான வாகனங்களை பயன்படுத்தவும் அரசு எப்பவுமே வலியுறுத்திட்டு தான் வராங்க. அதற்காக அனைத்து வாகனங்களிலுமே மின்னணு நிலைத்தன்மை கட்டுப்பாடு, தானியங்கி பிரேக்கிங் மற்றும் விபத்து காப்பீடு தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்களை கட்டாயமாக ஆக்கியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கின்ற உண்மை அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.